வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தின் 147வது சங்கீதத்தின் 13-14 வசனங்களை ஒரு ஆள் சத்தமாய் வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். போதும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உன் வாசல்களை தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் இங்கே கவனியுங்கள். உச்சிதமான கோதுமையினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை திருப்தியாக்குற தேவன் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரை நமக்கு ஸ்தோத்திரம் அறிமுகப்படுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உச்சிதமான கோதுமை என்றால் முதல் தரமான ஸ்தோத்திரம் நன்மைகளினால், முதல் தரமான ஆகாரத்தினால், முதல் தரமான ஸ்தோத்திரம் சில மேன்மைகளால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அல்லது திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய தேசத்தில் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் கூடுமான வரைக்கும் அது 2ஆம் தரமானதாகவும் ஸ்தோத்திரம் அல்லது 3ஆம் தரமானதாகவும் தான் நமக்கு கிடைக்கிற பொருட்களாயிருந்தாலும் சரி, பல காரியங்களும் நம்முடைய தேசத்தில் நமக்கு கிடைக்கிறது 2-3ஆம் தரம் உள்ளதான பொருட்கள் தான் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. முதல் தரமான பல விலை உயர்ந்ததான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்தோத்திரம் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு நன்மை எப்படிப்பட்டது என்றால் அது 2ஆம் தரமான ஒரு நன்மை கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, அல்லது ஸ்தோத்திரம் 3ஆம் தரமான ஸ்தோத்திரம் ஒரு நன்மையை ஸ்தோத்திரம் நன்மையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் உன்னை ஸ்தோத்திர போஷிப்பேன், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உச்சிதமான கோதுமையினால் நம்மை போஷித்து திருப்தியாக்குறதான நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் அவரை ஆராதிக்க நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன்னை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் திருப்தி அற்றதான ஒரு அனுபவத்திலே மனுஷனுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. திருப்தி அற்றதான வாழ்க்கையாய் அநேகருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். வேத வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பல வேத வசனங்களை தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பிரசங்கியின் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தின் அவருடைய 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் பிரசங்கி சொல்லுகிறான், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், தேவ பிள்ளைகளை பணம் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம் அநேகர் நினைப்பார்கள், ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தந்திருன்னா இனிமே என்ன செய்ய மாட்டேன், உமக்கிட்ட கேட்க மாட்டேன், அதிலே நான் திருப்தி அடைவேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள்.
அதை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தால் உடனே அடுத்து ஒரு ஆசை வரும். ஸ்தோத்திரம். அதுல திருப்தி அடையாமல், ஆண்டவரே இன்னும் இந்த காரியத்தை கூட நீர் எனக்கு செய்தீர் என்றால் இன்னும் நான் உம்மை கேள்வி கேட்க மாட்டேன் என்று சொல்லுவார்கள். அது கிடைத்த உடனே இன்னும் கொஞ்ச நாள் சென்ற உடனே ஸ்தோத்திரம் இவர்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மறுபடியும் அவர்களுக்கு இன்னும் ஆசை உண்டாகிறது. ஸ்தோத்திர வாழ்க்கையில திருப்தி அடையாத பல அனுபவங்கள் ஸ்தோத்திரம் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. அதில் முக்கியமான ஒரு பகுதி, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணத்தை ஸ்தோத்திரம் விரும்புகிறவன் அந்த ஸ்தோத்திரம் தனக்கு கிடைக்கிறதான பணத்தினால் ஒருபோது என்ன செய்கிறதில்லை, அவன் திருப்தி அடைகிறதில்லை என்று சொல்லி ஸ்தோத்திரம் வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எவைகளில் திருப்தியுள்ளவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம், எவைகளில் திருப்தி இல்லாதவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிறதை நாம் சில காரியங்களை பட்டியலிட்டவர்களாய் தேவ சமூகத்திலே எந்தெந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்களில் நாம் திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்கிறதை ஸ்தோத்திர கவனித்து பார்த்து அவைகளில் இன்னும் பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் மனுஷனுடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் அவன் அதிலே திருப்தி அடைகிறவனாய் காணப்படுகிறதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு விஷயம் தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ஒரு ஆகாரம் நல்ல ருசி உள்ள பதார்த்தத்தை ஒரு மனுஷன் சாப்பிட்டான் என்றால் உடனே என்ன செய்வார்கள் தெரியுமா, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுகிற ஒரு மனிதனுக்கு அந்த ஹோட்டல்ல உள்ளதான உணவு பிடித்ததென்றா அவன் என்ன செய்வான், அவன் என்ன செய்வான், அவன் என்ன செய்வான், மறுபடியும் அந்த இடத்துல தான் ஸ்தோத்திரம் சாப்பிட போவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இன்னைக்கு மனிதனுக்கு பிடித்த காரியங்களே ஸ்தோத்திரம் திருப்தி இல்லாத பல அனுபவங்களே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். மனுஷனை திருப்தி படுத்தவே முடியாது. அல்லேலூயா. சுருக்கமா சொல்ல போனா மனுஷனை திருப்திப்படுத்துறது அது உலகத்தான ஸ்தோத்திரம் நாம குறை சொல்லுவோம். ஆனால் அதைவிட அதிகமாய் ஆசைப்படுகிறது யார் தெரியுமா, ஆசைப்படுறது யார் தெரியுமா, ஆசைப்படுறது யாரு, ஸ்தோத்திரம் நமக்கெல்லாம் ஸ்தோத்திரம் நல்ல பேரு. விசுவாசிகள் எதை வெறுத்தவங்க, எதை வெறுத்தவங்க சொல்லுங்க, கிருபாசன விசுவாசிகள் எதை வெறுத்தவங்க, நகையை வெறுத்தவங்க. ஆனால் இவங்க ஸ்தோத்திரம் சில நேரத்தில் கல்யாணத்துக்கெல்லாம் எடுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நகை வாங்குகிற அளவுக்கு ட்ரெஸ்ஸு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ட்ரெஸ் எல்லாம் ஸ்தோத்திரம் உடுத்துற அனுபவத்தை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பயங்கர ஸ்தோத்திரம் அனுபவத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நகை மட்டும்தான் போடவில்லை, மேக்கப் எல்லாம் சில நேரத்தில் மேக்கப் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை திருப்தி இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறான். எதை பார்த்தாலும் அவனுக்கு தேவ பிள்ளைகளை திருப்தி இல்லாத ஒரு அனுபவம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. பணம் ஸ்தோத்திரம் இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்கிறதான திருப்தி இல்லாத அனுபவத்திலே தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அதற்கென்றா ஓடி அதற்கென்றே வாழ்க்கையை ஸ்தோத்திரம் அப்படியே அர்ப்பணித்து ஓடி வாழ்க்கையை முடிக்கிற பலர் உண்டு. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளை இன்னும் ஸ்தோத்திரம் வேதத்திலே சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். எவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் நம்முடைய சரீரத்திலே திருப்தி அடையாத சில காரியங்களாய் இருக்கிறது என்கிறதை ஸ்தோத்திர வேதத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் கவனிப்போம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகத்தின் 27வது அதிகாரத்தின் அதனுடையதான 20வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் வாசிங்கள். பாதாளமும் அழிவும் திருப்தியாகிறதில்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தியாகிறதில்லை. அல்லேலூயா. எது போல, எதை போல மனுஷனுடைய கண்கள் திருப்தி அடைகிறதில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது என்றால் பாதாளமும் அழிவும் திருப்தி
திருப்தியாகாதிருக்கிறது போல மனுஷனுடைய கண்களும் என்ன செய்கிறது இல்லையா, திருப்தியாகிறது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய கண்கள், எல்லாரும் இங்கே கவனிங்கள், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனுஷனுடைய கண்கள் எதை போல திருப்தியாகவில்லை என்றால், பாதாளமும் அழிவும் திருப்தி அடையாதது போலவே இன்னைக்கு மனுஷனுடைய கண்கள் எதிலும் திருப்தி அடைகிற அனுபவத்திலே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாதாளத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், எவ்வளவுதான் போட்டாலும் பாதாளம் என்ன செய்கிறது இல்ல, நிரம்ப போகிறது இல்லை. அல்லேலூயா. இன்னும் தாய் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கும். அழிவை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எல்லையோடு நின்று விடுகிறது இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லி காவு வாங்கி கொண்டே இருக்கும் அழிவு. இதே போல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கண்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனுடைய கண்கள் என்ன செய்கிறது இல்லை, திருப்தியாகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு கடத்தெருவில் போனீங்கன்னா தெரியும், பார்க்கிறதெல்லாம் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம். சில ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம் நவீன காலத்தில் ஷாப்பிங் மால் எல்லாம் ஸ்தோத்திரம் வந்திருக்கிறது. ஷாப்பிங் பண்றான அனுபவம், ஷாப்பிங்கில் சிலர் பைத்தியமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர, தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிக்கிறதுல சிலர் பைத்தியமாக இருப்பார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஒரு கைப்பைய ஸ்தோத்திரம் 5 கோடி ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குகிறார்கள். அல்லேலூயா. ஒரு கைப்பைய, ஒரு ஹேண்ட்பேக எத்தனை கோடி ரூபாய்க்கு, எத்தனை கோடி ரூபாய்க்கு, 5 கோடி ரூபாய்க்கு. அல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திர பேப்பர்ல வருது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி தேவ பிள்ளைகளே, திருப்தியாகாத அனுபவம். இன்னைக்கு மனுஷனுடைய கண்கள் எதை போல திருப்தியாகவில்லை என்றால், பாதாளம் திருப்தி அடையாதது போல, ஸ்தோத்திரம், அழிவு திருப்தி அடையாதது போல இன்னைக்கு மனுஷனுடைய கண்களும் திருப்தி இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் பிரசங்கியின் புஸ்தகத்திலே அவர் சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை ஸ்தோத்திரம் வாசிக்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது, காண்கிறதுனால் கண் என்ன செய்கிறது இல்லையா. அல்லேலூயா. பார்க்கிறதோடு என்ன செய்யாதான் கண்ணு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பார்க்கிறதோடு இந்த கண் விட்டு விடுகிறதில்லை, அதுல திருப்தி அடைகிறதில்லை. ஸ்தோத்திர தேவ பிள்ளைகள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் அது தீவிரிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நடந்த விழுகைக்கு ஸ்தோத்திரம் அனுபவம் இதுதான். ஸ்தோத்திரம், அவன் உப்பரிகையின் மேல் நின்று பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பத்சேபாளை பார்க்கிறான். பார்த்த அவனுடைய கண்கள் அதோடு கூட திருப்தி அடையவில்லை. திருப்தி அடையாமல் தேவ பிள்ளைகள் அவளோடு கூட பாவம் செய்து அந்த பாவத்தில் திருப்தி அடைகிறான். அல்லேலூயா. திருப்தி அடையாத கண்களினால் சில திருப்தி அடையாத அனுபவங்கள் நம்மை எதில கொண்டு போய் விடுகிறது என்றால், பாவத்தில் கொண்டு போய் விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் சில காரியத்தில் திருப்தி அடையவில்லை என்றால் அதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எதுவென்றால் அது பாவத்தில் கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறபடினாலே நம்முடைய கண்கள் தேவ சாயலால் திருப்தியாக்கப்படுகிற அனுபவத்திலே மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் ஸ்தோத்திரம் 2 வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகிறேன். இன்னும் வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் 4வது அதிகாரத்தின் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மை அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. அல்லேலூயா. திருப்தியாகாத ஒரு அனுபவத்தை இந்த வேத வசனம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லித் தருகிற ஒரு அனுபவம் என்னவென்றால், திருப்தியாகாத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தீராத சத்தமா சொல்லுங்க.
அல்லேலூயா. தீராத தொல்லை. அல்லேலூயா. இந்த தீராத தொல்லை மனுஷனை என்ன செய்கிறது என்றால், ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளே மனுஷனை சுரண்டி கொண்டே இருக்கிறது. இந்த திருப்தி அடையாதது நிமித்தமாக ஸ்தோத்திரம், அந்த தொல்லையாய் ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளே, அது ஒவ்வொரு நாளும் அவனை தொல்லை பண்ணி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு நேராக அவனை இழுத்து கொண்டு போகிறது. ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்திலிருந்து அவனை தூர இழுத்து கொண்டு போகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திர பிரசங்கியின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே ஸ்தோத்திரம் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திர வாசிக்கலாம். மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ என்ன இல்லையா? மனசுக்கு என்ன இல்லையா? அல்லேலூயா. சில நல்லா சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு திருப்தியே இல்லை. சாப்பிட்டது எவ்வளவு தெரியுமா? 2 முட்டையா இருக்கும், சாப்பிட்டது ஒரு லெக் பீஸா இருக்கும். ஆனா என்ன சொல்லுகிறது? சாப்பிட்டது இன்னைக்கு ஒரு திருப்தியே இல்லை. அல்லேலூயா. ஒரு பாத்திரம் சோறு சாப்பிட்டு இருப்பாங்க, ஆனா என்ன செய்வாங்க? சாப்பிட்டு அல்லேலூயா. மனுஷனுடைய மனது என்ன செய்கிறது இல்லையா? என்ன செய்கிறது இல்லையா? திருப்தியாகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள் ஸ்தோத்திரம். அவன் எல்லாவற்றையும் தேவ பிள்ளைகளே அவன் வாய்க்காகத்தான் பிரயாசப்படுகிறான். ஆனா எவ்வளவுதான் பிரயாசப்பட்டு வாய்க்காக பலதை சேமித்தாலும், பலதை ஸ்தோத்திரம் உண்டாக்கினாலும், பலதை கொடுத்தாலும், இன்னைக்கு எதற்கு ஸ்தோத்திர திருப்தி இல்லை என்றால் மன திருப்தி இல்லாமலே வாழ்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மன திருப்தி இல்லாமலே ஏதோ கடமைக்கென்று குடும்ப வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கூட உண்டு. ஆமென், அல்லேலூயா. மன திருப்தி இல்லாம கடமைக்காக குடும்ப வாழ்க்கை வாழுகிறவர்கள் கூட உண்டு. ஏனென்றால் தேவ பிள்ளைகளை மனதுக்கோ ஸ்தோத்திரம் பிரசங்கி சொல்லுகிறான், மனதுக்கோ திருப்தி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை திருப்தி இல்லாத ஸ்தோத்திரம் அனுபவத்திலே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கடந்து போகிறது. இந்த ஸ்தோத்திரம் அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை திருப்தி ஆகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா. மார்த்தாள நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ஸ்தோத்திர வேலைகள் செய்கிறதுனால என்ன செய்கிறாள்? கவலைப்பட்டு கலங்குகிறாள். அல்லேலூயா. அவளுக்கு என்ன இல்லை? அவளுக்கு என்ன இல்லை? உலக வேலையில என்ன இல்லை? கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்கம்மா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? மார்த்தாளுக்கு உலக வேலையில என்ன இல்லை? திருப்தி இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் இருந்ததான மரியாளுக்கு என்ன இருந்தது? என்ன இருந்தது? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்த சமூகமே, எத்தனை இன்பமே உந்த சமூகமே, உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும். கரங்களை தட்டி சத்தமா, எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை இன்பமே உந்தன். எனக்கு நிறைய பேருக்கு தேவ சமூக தொல்லையா இருந்து கொண்டிருக்கிறது.
எப்பண்டா முடிப்பான், எப்பண்டா கூட்ட முடியும், எப்பண்டா ஓடலாம், எப்பண்டா ஸ்தோத்திரம் அந்த வேலைக்கு போலாம் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தை நினைக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? தொல்லையாக தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தை, தேவனை ஆராதிக்கிற அனுபவத்தை ஒரு தேவ பிள்ளை தொல்லையாய் நீ நினைத்து கொண்டிருப்பாய் என்றால் உன் வாழ்க்கையிலே நீ திருப்தி இல்லாதவனாய் அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. தேவ ஸ்தோத்திரம். திருப்தி இல்லாமல் அலைகிறவனுக்கு தான் தேவ சமூகம் ஒரு தொல்லையா இருந்து கொண்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவ சமூகத்தை விட உனக்கு ஸ்தோத்திரம் உன் வேலை தான் முக்கியம் என்றால் தேவ பிள்ளைகளை உலகத்தின் மேல உனக்கு இதுவரைக்கும் திருப்தியே வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கிற அனுபவம், ஒரு 3 மணி நேர ஆராதனைக்கே உன்னால சரியா வர முடியவில்லை என்றால் தேவ பிள்ளைகளே நீ எதுல திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு மனது திருப்தி இல்லை, மனதுக்கோ திருப்தி இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மார்த்தாள் ஸ்தோத்திரம் உலக வேலையில செய்து கொண்டே திருப்தி இல்லாமல் அதிருப்தியோடு கூட செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் சகோதரியாகிய மரியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, திருப்தியோடு கூட தேவனுடைய பாதபீட தண்டையில இருந்து கொண்டு அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவளுக்கு ஒரு பரம திருப்தி. ஸ்தோத்திரம். இவள் திருப்தியா இருக்கிறத பார்த்தாள், பார்க்கிறாள். ஆண்டவரே, எனக்கு என் சகோதரி எனக்கு உதவி செய்ய ஸ்தோத்திரம் சொல்லும் என்று சொல்லுகிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். உனக்கு திருப்தியே இல்லாம எல்லாத்தையும் போட்டு அதை என்ன பண்றது? ஆலயத்துக்கு வந்தா ஆலயத்துக்குள்ள இருந்து அது ஸ்தோத்திரம் அது பண்ணுனா இது பண்ணுனா எங்க இருந்து வரும்? ஆலயத்தில் வந்தாதான் உனக்கு என்ன சிந்தனை? வீட்டில் அதை பண்ணுனா இதை பண்ணுனா, ஓ ஸ்தோத்திரம் இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சவன அங்கே போகணும் இங்கே போகணும் ஸ்தோத்திரம் ஒரு டைம் டேபிளை போட்டுக்கொண்டே வந்து உன்னால் சரியாக ஆராதிக்க முடியுமா? இல்லை ஸ்தோத்திரம் நான் கேட்குறேன், சரியாக ஆராதிக்க முடியுமா? சரியா சொன்னார் சகோதரன், ஆராதிக்க முடியாதுன்னு. அல்லேலூயா. சரியா ஆராதிக்க முடியுமா? அல்லேலூயா. சிந்தையில் என்ன செய்யும் தெரியுமா? 11 மணிக்கு போக வேண்டும். ஸ்தோத்திரம் எப்பண்டா? அடிக்கடி சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அடிக்கடி எதை பார்க்கறது? எதை பார்க்கறது? இடது பக்கம் பார்க்கறது. ஸ்தோத்திரம். இதை பார்த்து அடிக்கடி பார்த்து அப்படியே இருக்கும் பொழுது வேத வசனம் உள்ளே இறங்குமா? உள்ளே இறங்குமா? நீ வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறா, உனக்கு வேத வசனம் உள்ளே இறங்குதா? வேத வசனம் உள்ளே இறங்குதா? நீ வேடிக்கை அங்க எங்க பார்த்து அந்த டைம் வந்த உடனே ஸ்தோத்திரம் அங்க ஓடலாம் என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ சமூகத்தை குறித்து உனக்கு கவனம் இருக்குமா? அல்லேலூயா. திருப்தியே இல்லையே. தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் முழுமையாய் கொடுத்து உன்னால அமரவே முடியவில்லையே. அப்ப நீ எதுல திருப்தி அடைந்திருக்கிறாய்? தேவ சமூகத்துல உன்னால திருப்தி அடைய முடியாவிட்டால் நீ வேற எதுனாலும் உன்னை திருப்திப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளும் யாருக்கு கொடுங்க? யாருக்கு கொடுங்க? 6 நாள் நீங்க ஸ்தோத்திரம் எடுத்து வேலை செய்யுங்க. வேலை செய்கிறதோடு கூட தேவனை தேடி தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். ஆனால் வாரத்தின் ஸ்தோத்திரம் முதலாவது நாள், அந்த நாள் முழுவதும் என்ன செய்யுங்க? தேவனுக்கு கொடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறதிலே, தேவனை தேடுகிறதிலே, சுவிசேஷம் அறிவிக்கிறதிலே அந்த நாளை நீங்கள் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் உலக வேலையில் மார்த்தாளால் திருப்தி அடைய முடியவில்லை. ஆனால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்ததான அந்த மரியாள் திருப்தியோடு இருந்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாருமாவி. எல்லாரும் கேளுங்க. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும்,
கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளிலும் சித்தம் போல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்தா எதை மறக்கணும்? கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். ஆமென். ஆவியான நமக்குள்ள இருந்தா நம்ம எப்படி நடத்துவார் தெரியுமா? இதெல்லாவற்றையும் மறக்க பண்ணி அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அதை கண்ணுக்கு முன்னாடி வேடிக்கை பார்க்காத, அங்கும் இங்குமா பார்க்காதீங்க. அதை கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு வருவார். ஒவ்வொரு நன்மையாக கர்த்தர் கொண்டு வருவார். கொண்டு வர 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 ஒரு திரையில் ஓடுகிறது போல இருக்கும். அதை பார்த்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லி, தேவனை நன்றி சொல்லி, தேவனை மகிமைப்படுத்தி அப்படியே ஒரு ஆவிக்குரிய அந்த அனுபவத்திற்குள்ளாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீ மாம்சத்தில் ஸ்தோத்திரம் வந்தா என்ன, மாம்சத்தில் ஜெபிப்பா என்ன, ஸ்தோத்திரம் உனக்கு இல்லாத கவலையே இருக்காது. ஸ்தோத்திரம் உள்ள கவலை எல்லாம் எப்பந்தான் வரும் தெரியுமா? எப்பந்தான் வரும்? ஜபத்தில் வந்து இருக்கும் பொழுதுதான் இல்லாத கவலை எல்லாம் அப்பந்தான் வரும். அல்லேலூயா. இந்த கவலை வந்து என்ன செய்யும்? நம்மளை ஜெபிக்க விடுமா? உடனே சாத்தான் ஸ்தோத்திர சிந்தனையை தூண்டுவான். உனக்கு அது தேவை, இது தேவை. ஹல்லேலூயா. ஆராதிக்கிற நேரத்தில் புலம்பல் தான் வரும். அந்த கவலை இருக்கும் பொழுது ஆராதனை நேரத்தில் என்ன வராது? சொல்லுங்க. ஓ, கிளிப்பிள்ளைய போல சொல்ல வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தில் என்ன வராது? ஆராதனை வராது, புலம்பல் மட்டும்தான் வரும். ஆராதனை நேரத்தில் ஆராதிக்கணும். சத்தமா சொல்லுங்க. ஆராதனை நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஆராதனை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க தான் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஆராதனை நேரத்தில் தேவ பிள்ளைகளே, உன் கவலை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே முன்ன நிறுத்தி விட்டு தேவ சமூகத்தில் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். கவலை கண்ணீர் மறந்து கர்த்தரையே நோக்கி செய்த நன்மை நினைத்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை போதித்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. திருப்தி இல்லை. இன்னைக்கு யாரை கூப்பிட்டு கேட்டாலும் வாழ்க்கையில் திருப்தி இல்லை. எந்த மனுஷனை கூப்பிட்டு கேட்டாலும் திருப்தி இல்லை. ஸ்தோத்திரம். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தில் ஒரு திருப்தி அடைந்தவர்களா இருக்கிறார்களா? இல்ல. ஸ்தோத்திரம். பத்தல என்று சொல்லுகிறார்கள். திருப்தி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல குடும்பத்துல திருப்தியா இருக்கிறாளா என்று சொல்லி பார்த்தா நிறைய குடும்ப வாழ்க்கையில திருப்தி இல்லை. ஹல்லேலூயா. வாழ்க்கை எனக்கு திருப்தி இல்லாததாய் மாறிக்கொண்டே போகிறது. காரணம் என்னவென்றால், தேவ பிள்ளைகள், ஒரு மனிதன் தேவ சாயலால் திருப்தியாகாமல் இருக்கிறது வரைக்கும் தேவ பிள்ளைகளே, அவனுக்கு எதை குறித்தும் திருப்தியே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சாயலால் திருப்தியாகிற அனுபவம் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி உண்டாகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? தேவ சாயலால் திருப்தியாகிற ஒரு தேவ பிள்ளைக்கு எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி உண்டாகும். ஆமென். இதுல திருப்தி இல்லாவிட்டா வேற எதுலையும் சொல்லுங்க,
இந்த தேவ சாயல்ல உன்னால திருப்தி அடைய முடியாவிட்டால் நீ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி உன்னை திருப்திப்படுத்தவே நீ எவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழ்கிறவளா இருந்தாலும் சரி உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவ சாயலால் திருப்தியாக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவள் தேவ சமூகத்தில் இருந்து திருப்தி அடைந்து அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் உலக வேலை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு திருப்தி இல்லை. இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு உதவி செய்ய கேட்கிறதை விட, ஆண்டவரே அவனுக்கு சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அவனோடு கூட ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் அடுத்த வேலை. ஒரு பிரசங்கம் வந்தா உடனே நாம என்ன செய்யறது தெரியுமா? அப்படியே ஒரு பிரசங்கம் நமக்கு ஸ்தோத்திர வார்த்தை வருது, நாம என்ன செய்கிறோம் தெரியுமா? அப்படியே வாங்கி என்ன செய்கிறோம் தெரியுமா? இந்த கைப்பந்து தெரியுமா? கைப்பந்து என்ன செய்வாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம். அப்படியே வந்த உடனே என்ன செய்வாங்க? இப்படி தட்டி இன்னொரு ஆளுக்கு. அல்லேலூயா. இது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. இது இன்னொரு ஆளுக்கு உனக்கு தான் என்று சொல்லி அப்படியே கைப்பந்த போல தட்டி பிடிக்கிற அனுபவம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆள் ஒரு நாள் என்ன செய்ய போறதில்ல? மனம் திரும்ப போறதும் இல்லை, திருப்தியாக போகிறதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ வசனம் கிடைத்த உடனே வேதம் என்ன சொல்லுகிறது? அதை என்ன செய்தேன்? தேவ வசனம் கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, அது கிடைத்த உடனே இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, நிறைய விசுவாசிகளின் வாழ்க்கை, நிறைய ஆவிக்குரியவர்களின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? ஸ்தோத்திரம். அவர்களை குத்துற ஒரு வார்த்தை வந்தா உடனே சொல்லுகிற வார்த்தை இன்னொரு ஆளுக்கு அப்படியே தட்டி விட்டு, இது உனக்காக தான். அல்லேலூயா. ஏன் உனக்காக ஆண்டவர் பேச மாட்டாரா? உன்னோடு கூட ஆண்டவர் பேச மாட்டாரா? ஏன் உனக்கு ஆண்டவர் வார்த்தையை தர மாட்டாரா? உன்னை ஆண்டவர் எச்சரிக்க மாட்டாரா? அல்லேலூயா. திருப்தியாகிறதில்லை, திருப்திப்படாத அனுபவம். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை யாரை எடுத்துக்கொண்டாலும் திருப்தி இல்லை என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை திருப்தியாக்குற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் திருப்தியாக வேண்டும் என்றால், ஸ்தோத்திரம், நேரம் ரொம்ப வேகமாய் கடந்து போனது. இதுவரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும், சின்ன ஒரு காரியத்தை மட்டும் தான், துவக்கத்தை மட்டும்தான் உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். நாம் திருப்தியாக வேண்டும் என்றால் ஒரு 3-4 காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு ஸ்தோத்திர காரியத்தை தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியாக வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமாம். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 20வது அதிகாரத்தின், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகத்தின் 20வது அதிகாரத்தின் அதனுடைய 13வது வசனத்தை ஒரு ஆள் சத்தமாய் வாசியுங்கள். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். ஆமே. அல்லேலூயா. எதை விரும்பக்கூடாதா? எதை விரும்பக்கூடாது? நம்முடைய தேவநாயகர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பகல் முழுவதும் ஊழியம் செய்தார், இரவு முழுவதும் என்ன செய்தாராம்? ஜெபித்தாராம். இன்னும் ஸ்தோத்திர தேவனுடைய அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் உறங்குவதும் இல்லை. என்ன உறக்கமும் தூக்கமும் இந்த ரெண்டும் இருக்கு. ஸ்தோத்திரம். ரெண்டும் தேவ பிள்ளைகளை, பகலும் இரவும் அவர் ஒருபோதும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எப்பொழுதும் நமக்காய் விழிப்பாய் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது, நீங்கள் திருப்தியாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நாம் வாசித்தோம் அல்லவா? அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய்,
கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கண் விழித்திரு. ஒரு விழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் திருப்தியாக்கப்படுகிற அனுபவத்திலே கர்த்தர் நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கண் விழிப்பா இருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். சிலரை பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளவு சத்தமா பிரசங்கம் பண்ணி கூட சிலருக்கு என்ன வருது தெரியுமா? என்ன வருது தெரியுமா? என்ன வருது? ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நான் இங்கே இருந்து பார்ப்பேன், ஸ்தோத்திரம், முதல் பாட்டில் தூங்குற ஆளை கூட நான் பார்த்துருக்கிறேன் நம்ம சர்ச்சில். எத்தனாவது பாட்டில்? முதல் பாட்டிலே தூங்கி விழுற ஆள். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்க தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பாட்டு அப்பந்தான் வந்திருப்பாங்க. அது கடையில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தூக்கத்தை சத்தமா சொல்லுங்க. சரி, நீங்க சொல்றத விட பக்கத்துல ஒரு ஆளு கிட்ட நச்ச ஸ்தோத்திரம் குத்துறது மாதிரி சொல்லுங்க. தூக்கத்தை விரும்பாத. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 மணிக்கு எழும்புறவனை ஸ்தோத்திரம் உலகம் என்ன சொல்லு தெரியுமா? 3 மணிக்கு எழும்புறவன் யாரா? 3 மணிக்கு எழும்புறவன் முனிவனா? 4 மணிக்கு எழும்புறவன் ஞானியா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 மணிக்கு எழும்புறவன் தான் யார் தெரியுமா? 5 மணிக்கு எழும்புறவன் தான் யார் தெரியுமா? மனுஷனா? 6 மணிக்கு எழும்புறது எரும மாடா? அல்லேலூயா. அப்ப நான் நம்மள ஸ்தோத்திரம் எத்தனை பேர் யார் என்று எத்தனை பேர் 5 மணிக்கு எழும்பி கர்த்தரை ஆராதிப்பீங்க? பொய் சொல்லக்கூடாது. மீதியெல்லாம் காளை, எரும மாடு, அடுத்து அப்படியே போயிட்டே இருந்தோன்னா கழுத, ஸ்தோத்திரம் போயிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 மணிக்கு எழும்புறவன் தான். 5 மணிக்கு மேலே ஒருத்தன் தூங்குறான்னா குடும்பத்தில் சொல்லுங்க, குடும்பம் உருப்படாது. அல்லேலூயா. 5 மணிக்கு மேலே ஒரு குடும்பத்தில் ஸ்தோத்திரம் ஒரு ஆள் ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்தோத்திரம் உலக மனுஷனெல்லாம் அந்த ஸ்தோத்திரம் இது பார்க்குறேன். 4 மணிக்கு கரெக்டாக எழும்புறாங்க. வீடை ஸ்தோத்திரம் முற்றத்தை பொறுக்கி 4 மணிக்கு எழும்பி தண்ணி தெளித்து அதில் கோலம் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஆட்களை பார்த்தா 6 மணி வரை கொரட்டா அந்த ஸ்தோத்திரம் பெட்ஷீட்டு என்ன செய்ய மாட்டாங்க? பெட்ஷீட்டு ஸ்தோத்திரம் சில நேரத்தில் அப்படியே மூடி போட்டால் ஸ்தோத்திரம் பணத்தை சுற்றி போட்டது மாதிரி சிலர் ஸ்தோத்திரம் இருக்கிறது மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம நிலைமை எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம பேர் என்ன தெரியுமா? ஆவிக்குரியவர்கள். ஆனால் நம்முடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா உலக மனுஷனை விட நான் சத்தமாக சொல்லலையான்னா அவன் பரவ ஸ்தோத்திரம் பயங்கர அப்பன்னா இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணுவான். அல்லேலூயா. சிலரை பார்த்தெல்லாம் இதெல்லாம் போகிற இடத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். நான் இந்த கேஸு போகிற இடத்துக்கெல்லாம் நான் போகிறதே இல்லைன்னு சொல்லி சிலரெல்லாம் இந்த பகுதியில் சொல்கிறத நான் கேட்குறேன். அல்லேலூயா. அந்த அளவுக்கு சாட்சி இருக்கு உனக்கு. அந்த அளவுக்கு மாதிரியான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லி தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீங்கள் திருப்தியாக வேண்டும் என்றால் நீ ஸ்தோத்திரம் இரவும் பகலும் அப்படியே ஸ்தோத்திரம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில தேவ பிள்ளைகளை கண் விழித்திரு. எங்க கண் விழித்திருக்க? சிலரை பார்த்தீங்கன்னா டிவியை பார்த்து அப்படியே நைட்டு ஸ்தோத்திரம் 2, 4, 5 மணி வரை தூங்காமல் இருப்பாங்க. அல்லேலூயா. என்ன டிவியை பார்த்து விட்டு ஸ்தோத்திரம் தூங்காமலே சிலர்லாம் செல்ல பார்த்தா நைட்டு ஸ்தோத்திரம் 1 மணிக்கு அப்படியே ஆன்லே இருந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. இதெல்லாம் ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்தை சொல்லலை, கண் விழித்திருன்னு சொல்லி இதெல்லாம் கர்த்தர் சொல்லலை. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டுக்குள்ளேயே ஸ்தோத்திரம் லைட் எரியும். அப்படியே ஸ்தோத்திரம் பல்பை நாங்கள் வச்சாங்களோ என்று சொல்லி சொல்கிற அளவுக்கு நல்ல வெளிச்சம் தெரியும். இதையெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறது.
எங்க விழித்திருக்க வேண்டுமாம் தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசித்த அதே நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. 8வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வேதம் நமக்கு சொல்லி தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், எங்க நாம் கண் விழித்திருக்க வேண்டும் என்றால், எங்கே நாம் ஸ்தோத்திர கண் விழிப்பாய் இருந்து தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் என்றால், அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. எங்கயா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க இருக்கணுமா? தேவனுடைய வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நித்தமும் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை பரிசுத்த வேதம் உங்களுக்கும் எனக்கும் கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் எந்த அளவிற்கு நாம் விழிப்பாய் இருந்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. 5 மணிக்கு சிலர் எழும்பினா கூட ஸ்தோத்திரம் எதை நீக்கிறதில்ல தெரியுமா? எதை நீக்கிறதில்ல? அப்படியே 5 மணிக்கு எழும்பி இருந்து ஸ்தோத்திரம் போர்த்தின போர்வை கூட என்ன செய்ய மாட்டாங்க. அதை தூக்கி அப்படி என்ன செய்யறது? அப்படியே எடுத்து மூடிக்கொண்டு இருந்து. அல்லேலூயா. 2வது பாட்டுக்கு இது எங்க போகும் தெரியுமா? அப்படி இருக்கிற கேஸ் 2வது பாட்டுக்கு எங்க போகும் தெரியுமா? அல்லேலூயா. 4வது வானம். ஓ ஸ்தோத்திரம். எங்க போகும் இது? ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. இது என்ன தெரியுமா? இதுல ஒரு பெருமை. நான் 5 மணிக்கு எழும்பி பெரிய பெருமை. நான் 5 மணிக்கு எழும்பி அப்படியே ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஜெபமா நீ பண்ணது ஜெபமா? அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் திருப்தி இல்லை? ஏன் திருப்தி இல்லாமல் இன்னைக்கு அலைந்து கொண்டே இருக்கிற அனுபவத்திற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரியம்தான். அவன் விழித்திருக்க வேண்டிய இடத்துல விழித்திருக்கவில்லை. அதனால் அவனுக்கு திருப்தி இல்லை. ஹல்லேலூயா. திருப்தி அடைய வேண்டிய இடத்தில் திருப்தி அடைகிற அனுபவம் இல்லை. அதனால் அவன் வாழ்க்கையில் எதை குறித்துமே திருப்தி இல்லாமல் இன்னும் பாதாளத்தை போல, இன்னும் ஸ்தோத்திரம் அழிவை போல இன்னும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. சில நேரத்தில் தேவனுடைய கிரியையை உன் வாழ்க்கையில பார்க்க வேண்டும் என்றால் ஓட வேண்டிய இடத்துல ஓடக்கு சொல்லுகிறார், நடக்க வேண்டிய இடத்துல நடக்க சொல்லுகிறார். ஆனா சில இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கவும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 46வது சங்கீதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? சத்தமா சொல்லுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து, பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அமர வேண்டிய இடத்துல அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சிலரை பார்த்தீங்கன்னா இருப்பே இல்லை, ஓடுறது, அங்க போறது இங்க போறது. அல்லேலூயா. ரொம்ப பிஸியாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது.
வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. தேவ சமூகத்தில் அப்படியே கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் விழிப்பாக இருந்து கொஞ்சம் நேரம் ஜெபிங்களேன். உங்கள் வீட்டில் இருக்கீங்க, கொஞ்சம் விழிப்பாக இருந்து ஜெபிங்களேன். ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கொஞ்சம் நேரம் ஆவியில் நிரம்பி ஜெபிங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில், உன் வாழ்க்கையில் போராட்டம் என்று சொல்லி உன் வாயினால் சொல்ல மாட்டாய். அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் தடை, என் குடும்பத்தில் தடை இருக்கிறதுன்னு சொல்லி உன் வாயினாலே சொல்லவே மாட்டாய். ஏனென்றால் அந்த இடத்தில் தேவனை துதிக்கிற துதி இருக்கிற இடத்தில், தேவனை துதிக்கிற ஆராதிக்கிற இடத்தில், ஸ்தோத்திரம், எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது போல தேவனை துதிக்கிற நீதிமானின் ஸ்தோத்திர கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்புகிற இடத்தில் தடைக்கு என்ன இல்லை? தடைக்கு சத்தமா சொல்லுங்க. என்ன ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் பிரசங்கம் பண்றேனா? ஒரு ஆளுக்கு மட்டும்தானா? தடைக்கு தடைக்கு இடமே இல்லை. யாருக்கு? யாருக்கு? தேவனை ஆராதிக்கிற ஒரு குடும்பத்துக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற அனுபவம், தேவனை துதிக்கிற அனுபவம். தேவ பிள்ளைகளை, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. அழகாய் சொல்லுகிறா, நீ திருப்தியாக வேண்டுமா? நீ என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. ஸ்தோத்திரம் 127வது சங்கீதத்தில் அழகாய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறா. ஸ்தோத்திரம், அதிகாலையில எழுந்து, அதிகாலையில எழும்பி என்ன செய்யறதில்ல? என்ன செய்யறதில்ல? தேவ சமூகத்தை தேடுகிறதில்லை, தேவ சமூகத்தில் விழித்திருக்கிறதில்லை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதில்லை. அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து என்ன செய்கிறார்களா? வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும். ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பாம ஸ்தோத்திரம் நேரப்பட வேலையில தரித்து வருத்தத்தின் என்ன அப்பந்தான் கிடைக்குமா? என்ன அப்பந்தான் கிடைக்குமா? ஹல்லேலூயா. நல்ல அப்பம் இல்லை, என்ன அப்பம் கிடைக்கும்? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, காலம் எழும்பி தேவ சமூகத்தை தேடாம இருந்தா உனக்கு சந்தோஷத்தின் அப்பம் இல்லை, உனக்கு வருத்தத்தின் அப்பம் தான் வரும். சொன்னீங்களா? சொன்னீங்களா? நான் பார்த்துட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அதிகாலையில் எழும்பி, இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடுகிறதே இல்லை. ஸ்தோத்திரம், அப்படியே உடனே பிஸியா ஸ்தோத்திரம் ஓடுகிற அனுபவம் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறா, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. விழித்திருக்கிறவளை திருப்தியாக்குற தேவன், விழித்திருக்கிறவளை திருப்தியாக்குற தேவன். இன்னைக்கு இந்த ஸ்தோத்திர கால வேளையில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு ஸ்தோத்திரம், இன்று முதல் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வாசற்படியில் நான் விழித்திருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் திருப்தியாக்குவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையில் திருப்தி இல்லாத அனுபவமா தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. ஸ்தோத்திரம். மரியாளுடைய வாழ்க்கை திருப்தி இல்லாத அனுபவமா இருந்தது. அக்காவை போல திருப்தி இல்லாத வாழ்க்கையாக தான் இருந்தது. ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் இயேசு வந்ததான நேரத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். எழும்ப மனதில்லை, சமைக்க மனதில்லை, வேற எதுவுமே பண்ண மனதில்லாமல் அப்படியே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். என் உள்ளமோ என்னுடலோ உமக்காகத்தான் ஏங்குதை. எத்தனை பேருடைய உள்ளம், எத்தனை பேருடைய இருதயம் ஏங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி, அப்படியே ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி அதை கையை அப்படியே வச்சு தேவ சமூகத்தில் சொல்ல போகிறோம். என் உள்ளமோ என்னுடலோ உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமோ என்னுடலோ உமக்காகத்தான் ஏங்கு
என் தேவனே என் இயேசுவே உம்மையே தேசிக்கிறே என் தேவனே என் இயேசுவே உம்மாய். நீ பார்க்கிற உலகமெல்லாம், ஓ உலகமெல்லாம் மாயையா, உம்மன்புதா மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா, உம்மன்புதா மாறாதையா மாறாதையா. என் தேவனே என் உம்மையே நேசிக்கிறே என் அப்பா. இந்த காலவெளி சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறே என் உள்ளமோ என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என் உள்ளமோ என்னுட ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே என் தேவன். அப்பா, இந்த காலையில் நம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார்கள். நிறைய வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்கன்னா தேவ சமூகத்தில் வர ஒரு குத்துதல் கூட இருக்காது. வாரது ஸ்தோத்திரம் 10 மணிக்கு ஒரு என்ன இல்லை, ஒரு ஒரு உணர்வே இருக்காது. வாரது 10 மணி 8 மணிக்கு ஆராதனை நடக்குது, 10 மணிக்கு வராங்க, ஒரு குத்துதல் கூட இல்லை. உன்கிட்ட எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் இருக்கிறாரா? ஆவியானவர் இருந்த உன்னை கண்டித்து உணர்த்தி இருப்பாரு. ஆவியானவர் இருந்த உன்னை உணர்த்தி இருப்பாரு. ஆவியானவர் இருந்த உன்னை குத்தி இருப்பாரு. இங்க நிக் ஸ்தோத்திரம் பொய்யா ஆராதனை, உன் இருதயம் துடிக்குதுன்னு சொல்லி உனக்கு ஆராதனை. தேவ சமூகத்தில் பொய் சொல்லாத, பொய் சொல்லி பாடாத. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன் இருதயம் துடித்து கொண்டிருக்கணும். தேவ சமூகத்தில் வருவதற்கு நான் எப்பொழுது தேவ சன்னதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஆவியானவர் இருந்தால் ஸ்தோத்திர உணர்வு இருக்கும், குத்துதல் இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என கருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற அனுபவம், தேவ சமூகத்தில் அமர வேண்டும் என்கிற ஒரு தாகம், தேவ சமூகத்தில் எப்ப போய் நிற்பேன் என்கிற ஒரு வைராக்கியம், ஒரு தாகம் உன் வாழ்க்கையில் இருக்குதா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள், உண்மையை சொல்றேன், இந்த பாடலை நான் பாடலாம். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் இந்த பாடலை பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஆராதனை என்பது நீ நினைத்து கொண்டிருக்கிறது போல உன் வாயிலிருந்து வருகிறதல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுகிற ஒரு அன்பின் அனுபவம் தான் ஆராதனை. ஏதோ வந்து உன் பாட்டுக்கு உனக்கு நல்ல அந்தஸ்து இருக்கு, நல்ல இது இருக்கு, ஸ்தோத்திரம், அப்படி வந்து ஆராதிக்கிற அனுபவம் அல்ல இது. உன் பெருமை எல்லாவற்றையும் தூக்கி குப்பை என்று சொல்லி ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் உன் நாவி ஆத்தும சரீரத்தை தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது தேவ சந்நிதியில் வந்து நிற்பேன். அவர் தான் சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கலும் சத்தமா சொல்லுங்க,
1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் சொல்லுகிற ஒரே ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் எனக்கு தேவ சமூகத்தில் வரக்க உனக்கு மனதில்லை அப்பன்னா தேவ பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு உன் தாக இருக்கிறது? அவன் சொல்லுகிறான், ஒரு ராஜா சொல்லுகிறான், நான் ஆகாமிய கூடாரம் என்று எதை சொல்லுகிறான் தெரியுமா? அது ராஜ கூடாரத்தை அவன் சொல்லுகிறான், ராஜ அரண்மனை அவன் சொல்லுகிறான். ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய, சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னை உணர்த்துவாராக, ஆவியான் உன்னை உணர்த்துவாராக, ஆவியான் உன்னை ஏவுவாராக. கர்த்தருடைய ஆவியான் உனக்குள்ள இருப்பார் என்றால் உணர்த்துவார், உணர்த்தி கொண்டே இருப்பா. உன் குறைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பா, உன் குற்றங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பா. நீ மனம் திரும்புவாய். ஆவியான் உனக்குள்ள இருந்த ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கருமையான தெய்வ பிள்ளைகள், தேவன் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. இந்த வார்த்தை அப்படியே நீங்க தியானிச்சீங்கன்னா நிறைய நேரத்தில் நம்மால் தேவ மகிமையை உணர முடியாதபடி, தேவ பிரசன்னத்தை உணர முடியாதபடி இருப்பதற்கு காரணம் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கல்ல, நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கவில்லை. நீ கடுத்தரவில் போய் நின்று கொண்டிருக்கிறாய், யாரோ ஒரு இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கிறாய், யாதோ ஒரு வீட்டில் போயிருந்து பேசிக் கொண்டிருக்கிறாய், யாதோ ஒரு இடத்துல நீ இருந்து பழகி கொண்டிருக்கிறாய். ஆனால் தேவ சமூகம் என்கிறது உனக்கு கொஞ்சம் கூட மனதில்லை. தேவ சமூகம் வருவதற்கு கொஞ்சம் கூட மனதில்லாத ஒரு அனுபவமாய் உன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. யார் சொல்லுகிறது? யார் சொல்லுகிறது? தாவீதா சொல்றாரு. அந்த வசனத்தை சரியா வாசிங்க. 3 வசனம், கடைசி 3 வசனத்தை சரியா வாசிங்க. ஸ்தோத்திரம். 32வது வசனத்துல இருந்து வாசிங்க. இது தேவ பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வசனங்கள். அதை போல தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அந்த 35வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, என்னை கண்டடைகிறவன். அல்லேலூயா. இது மனுஷனையா? தாவீதையா? தாவீதை கண்டடைகிறவனா? ஞானியை கண்டடைகிறவனா? இல்ல, கர்த்தரை கண்டடைகிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்காக உங்கள் இருதயம் துடிக்கட்டுமே, தேவ சமூகத்துக்காக உன் இருதயம் துடிக்கட்டுமே, தேவனை ஆராதிப்பதற்கு உன் இருதயம் துடிக்கட்டுமே, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு உன் இருதயம் துடிக்கட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம்? இந்த வசனத்தை தேவ பிள்ளைகளை வாசிக்க ஒரு ஸ்தோத்திரம் தனியாத ஒரு தாகம் என்னவென்றால், அவர் சொல்லுகிற என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து. இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் சில நேரத்தில் குத்தும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் இருக்காம போன அனுபவங்கள் பல நாட்கள் பல உண்டு. உம்முடைய சமூகத்தில் அமராம போனதான வேலை என்று சொல்லி போனதான பல அனுபவங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம குத்தி கொண்டே இந்த வசனத்தை வாசிக்கும்போது சில நேரத்தில் குத்தப்பட்ட அனுபவம் உண்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்கள் நம்மை வாசிக்கும் பொழுது இது நம்மை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நித்தம் விழித்திருந்து தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். அவருடைய ஸ்தோத்திரம் வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறதான அனுபவம். அந்த மனுஷனை வேதம் சொல்லுகிறது பாக்கியவான் என்று. ஹல்லேலூயா. ஆகல கண்மான தெய்வ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் விழித்திருக்கிற அனுபவம் இது. ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற அனுபவங்கள். தேவ சமூகத்தில் இருக்கிற இந்த அனுபவம் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நீங்க நினைக்கலாம் ஒரு கடமைக்காக வருகிறேன் என்று. இல்லை, இந்த இடத்துல தேவ சமூகத்தில் வந்து தேவனுக்காய் காத்திருக்கிற ஒரு நிமிடம் கூட வீணாய் போகாது. ஹல்லேலூயா. அதை உணர்ந்ததான பரிசுத்தவான்கள் பாடின பாடல் தான், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. அல்லேலூயா. அவரோடு கூட செலவிடுகிற
ஒரு நிமிடம் கூட உன்னை வீணானவனாய் போக விடாது. உன்னை பலவானாய் மாற்றிக்கொண்டே இருக்கும். உங்களை பலவானாய் மாற்றிக்கொண்டிருக்கும். உங்களை பலவானாய் மாற்றிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து முடிக்க, ஸ்தோத்திரம், அது கடல நேரம் போச்சு, ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், தேவனுக்கு மைமுண்டா. ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், ஜெபிக்கும்படியாய் 3 சீசர்களை தன்னோடு கூட ஜெபமலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அழைத்து கொண்டு போனவர் அவர் நினைத்தார், இந்த 3 பேரும் எனக்காக என்ன செய்வார்கள், இந்த 3 பேர் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி நினைத்து கல்லறிகிற தூரம் அப்புறத்தில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபித்து விட்டு தேவ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், மிகுந்த பாரத்தோடு ஜெபித்து விட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க. நம்ம போல சொல்லுங்க. சில நேரத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டியதை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ள தான் செய்யணும். நம்ம போல அவர்களும் தூங்கினார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூங்கின அவர்களை பார்த்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறா, சீமோனே, நீ 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? இன்னைக்கு ஸ்தோத்திர தூங்குற உன்னிடத்துல கர்த்தர் கேள்வி எழுப்புகிறா, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீ யாரோடு கூட விழித்திருக்கிற பல அனுபவங்கள் இருக்கலாம், பல ராத்திரிகள் யாரோடு கூடவோ நீ விழித்திருக்கிற பல ராத்திரிகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறா, என்னோடு கூட 1 மணி நேரம் நீ விழித்திருக்க முடியாதா என்று சொல்லி கேட்கிறா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை உன்னிடத்தில் வரும் பொழுது உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1 மணி நேரம் தேவனோடு கூட தேவ விருப்பத்தை அறிய, தேவ சித்தத்தை செய்ய 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. எனக்கு என்ன சொல்ல போகிறோம்? எனக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவரே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று சொல்லி சொல்றீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று சொல்லி சொல்றீங்களா? வேதம் தூங்குறவளை, ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிறவனை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உன் ஸ்தோத்திர தரித்திரம் வழிபோக்கன போல வரப்போகுது. உன் தரித்திரம் வழிபோக்கன போல, நீ நினைக்கிறா வழிபோக்கன போல அந்த பாதையிலே போகிறதுன்னு சொல்லி நீ நினைத்து கொண்டு, இல்லை உன் வழியாக தான் வருது. ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிற உன் வாழ்க்கையில உன் வழியாக தான் வருது. உன் ஸ்தோத்திர வழியாக தேவப்பிள்ளை தரித்திரம் வழிபோக்கனை போல வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, உம்மோடு கூட இதுவரைக்கும் பல ராத்திரி, பல நாட்கள், பல ஸ்தோத்திரம் சில நபர்களோடு கூட செலவழித்ததுண்டு. ஆனால் இன்னைக்கு உம்மோடு கூட 1 மணி நேரத்தை ஒவ்வொரு நாளும் நான் செலவழிக்க போகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற மட்டும் அப்படியே எழுமிந்து தேவ சமூகத்தில் அப்படியே தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறவர்கள் மட்டும்தான் சொன்னேன். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகள் அப்படியே தேவ சமூகத்தில் எழுமி நிற்போமா? ரீகந்த ரகமலகதுரிய ஆதரமலபா. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் சகோதரா, 1 மணி நேரத்தை கர்த்தர் கேட்கிறா. உன்னிடத்துல 1 மணி நேர ராத்திரியை கர்த்தர் கேட்கிறா. உன்னால அதை கொடுக்க முடியுதா? சகோதரா, உன்னால அதை கொடுக்க முடியுதா சகோதரி? ஷமரகதரமலபா உடதுரியாதரமலபா. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரத்தை கர்த்தர் கேட்கிறா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நித்தம் விழித்திருந்து என்று சொல்லி சொல்லுகிறா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏமாற்றப்பட்டவராய் கடைசியிலே கேட்கிற 1 மணி நேரம் அவர் நினைத்தார், இரவு முழுவதும் என் சீசர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொண்டிருந்தார். இரவு முழுவதும் என் சீசர்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள், அவர்கள் தூங்க மாட்டார்கள், விழிப்பாய் ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த எண்ணமெல்லாம் பொய்யாய் போனது. அல்லேலூயா. ஓரா கதரமஷந்தரமலதுரமலபலவா. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஸ்தோத்திர, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் ஒரு மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு
யாப்பக்கங்கிறதான ஆற்றங்கரையில ஒரு ராத்திரி முழுவதும் இருந்து தேவனோடு போராடி கொண்டிருக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணம், அவன் திருப்தி அடைவதற்கு காரணம், தேவ சமூகத்துல இருந்து போராடி கொண்டிருந்தான். தேவ சமூகத்துல இருந்து போராடி கொண்டிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் கேட்கிறா. 1 மணி நேரம் சகோதரா, சகோதரா, இதை கேட்கிற சகோதரா, 1 மணி நேரம் தேவனோடு கூட நீ விழித்திருக்க கூடாதா? தேவனோடு கூட நீ விழித்திருக்க கூடாதா? அவர் உனக்காக இரவும் பகலும் விழிப்பாயிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரே. அந்த தேவனுக்காக 1 மணி நேரம் அவரோடு கூட. ஹல்லேலூயா. சகோதரி, சகோதரி, வாலிய பிள்ளைகளே, உனக்காக இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் அவர் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு. அவருக்காக ஒரே 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் உன்னை திருப்தியாக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிற ஒரே 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பாயா? தேவனோடு கூட செலவிடுவாயா? ஹல்லேலூயா. போன்ல மணிக்கூர் கணக்குல ஸ்தோத்திரமாலையில பேசி கொண்டிருக்கிறார் சகோதரியே. ஹல்லேலூயா. சகோதரனே, கர்த்தரோடு கூட 1 மணி நேரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவரோடு கூட 1 மணி நேரத்தை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஒப்பு கொடுத்தவளா? நான் இருக்கப்பா, சொல்லுங்க, நான் இருக்கப்பா. நம்மோடு கூட 1 மணி நேரம் செலவிட நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறப்பா. யார் இருக்கிறாளோ இல்லையாப்பா, நான் இருக்கிறப்பா. எத்தனை பேர் சொல்லுறீங்க? வாலிப தம்பி சொல்லுறாயா? ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். அர்ப்பணிக்கிறவர்கள் 1 மணி நேரம் தேவனோடு கூட செலவிடுவேன் என்று சொல்லி சொல்லுகளை மட்டும் பாடுங்க. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த ஊடாலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த ஊடாலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நிந்தை சிலுவைதானே அவமானம். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க. அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன் நான். அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன். உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த ஊடாலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே. அப்படியே கரங்களை கூப்பி அப்படியே முழங்கால் படியிட்டு இந்த ஊடாலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே. எத்தனை பேர் அர்ப்பணித்து பாடுறீங்க?
இந்த ஊடாலும் இந்த வாழ்க்கை முழுவதுமே அன்பருமக்காகத்தான். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த ஊடாலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக. எனக்கு நான் ஒரு ஆசீர்வாத செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் நான் வந்தேன். ஆனால் எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில விரும்புகிற ஒரு காரியம், நீ இதுவரைக்கும் பலரோடு கூட பல மணி நேரங்கள் நீ செலவு செய்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் தேவன் உன் வாழ்க்கையில விரும்புகிற ஒரே ஒரு காரியம், உன்னில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சகோதரனே சகோதரியே, ஒரு மணி நேரம் அவரோடு கூட. நீ பல மணி நேரத்தை உன் பிள்ளைகளோடு செலவிடுகிறாய், பல மணி நேரம் உன் குடும்பத்தோடு செலவிட்டு கொண்டிருக்கிறாய், பல மணி நேரம் நீ பார்க்கிற வேலையோடு கூட போராடி கொண்டிருக்கிறாய். ஆனால் எனக்கு கர்த்தருடைய ஆவியான உன்னோடு கூட கேட்க விரும்புகிற ஒரு காரியம், நீ தேவனுக்காக ஒரு மணி நேரம் அவரோடு கூட இருக்க மாட்டாயா? தேவனுக்காக ஒரு மணி நேரம் அவரோடு கூட இருக்க மாட்டாயா? ஒரு மணி நேரம் இருக்க மாட்டாயா? எவ்வளவு நாட்களை உனக்கு தந்திருக்கிறா? ஒரு நாளையில 24 மணி நேரத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறா, ஜீவனோடு பாதுகாக்கிறா. அந்த தேவனாகிய கர்த்தரிடத்துல கேட்கிற ஒரே ஒரு காரியம், ஒரு நாளையில நான் 24 மணி நேரம் உனக்கு தருகிறேனே, இந்த 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் என்னோடு கூட செலவிட மாட்டாயா? ஒரு மணி நேரம் தேவனோடு கூட செலவிட மாட்டாயா? சகோதரா சகோதரா, இந்த ஊடலும் உள்ளமெல்லாம் பெருமக்காகத்தானே ஐயா. இந்த ஊடலும் பெருமக்க நம்ம ஒரு நண்பனோடு பேசுகிறது, ஒரு நாள் ஒரு நண்பனோடு பேசுகிறது எவ்வளவு நேரம் என்று சொல்லி கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. உனக்காக என் பிள்ளை எனக்காக ஒரு மணி நேரத்தை ஒதுக்க மாட்டாளா என்று சொல்லி எத்தனையோ நாள் என் தேவனாகிய கர்த்தர் காத்திருந்து கொண்டிருக்கிறார். சகோதரா சகோதரி, நீ தேவனுக்காக நேரம் ஒதுக்க மாட்டாயா? எனக்காக என் பிள்ளை நேரம் ஒதுக்க மாட்டாளா என்று சொல்லி பல மாதங்கள் பல வருஷங்களாய் கர்த்தர் உனக்காய் காத்திருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன். ஒரு மணி நேரம் என் வாழ்க்கையில் அவரோடு கூட செலவழிக்க போகிறேன். ஒவ்வொரு நாள் ஒரு மணி நேரத்தை நான் அவரோடு கூட செலவழிக்க